ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாமா? இதுக்கு 3/4 டம்ளர் உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனோடனே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைங்க. இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் இந்த உளுந்தையும் கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாலாம் வேணாம். இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. கூடவே ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் சுக்கு ஏலக்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் கருப்பட்டி கூடவே தண்ணி சேர்த்து இந்த பவுடரையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து மிக்ஸியும் சேர்த்து நல்லா கொதிச்சோடனே வெந்துடும். இது கூடவே நம்ம அந்த கருப்பட்டி தண்ணி இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவுக்கு கொதிச்சு வந்தோடனே 1/4 கப் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சுட சுடவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நிஜமாகவே அட்டகாசமாக இருக்கும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.